ஒரு இமாம் 3 இரவுகள் தொடர்ந்து ஒரே கனவு கண்டார். அந்த கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார்கள், உனது அயலவன் சொர்க்கத்தில் எனது அயலவனாக இருப்பான். இமாம் சிந்தித்தார், இந்த மனிதர் யார்? நானாகத்தான் இருக்க வேண்டுமா? நான் இமாம், ஹாஃபிழ், பண்டிதர் அல்லவா? ஆனால் அவரது மனதில் சந்தேகம் எழுந்தது. ஏனெனில் அந்த அயலவன் ஒரு சாதாரண மனிதன். வழியோரத்தில் கடை வைத்து வியாபாரம் செய்யும் பண்டிதனோ இமாமோ முஃப்தியோ இல்லாத ஒருவன். முதல் இரவு கனவு கண்டபோது இமாம் அதை மனதில் வைத்தார். 2வது இரவும் அதே கனவு. 3வது இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதே செய்தியை மீண்டும் கூறினார்கள். இனி பொறுக்க முடியாது. இமாம் நேராக அந்த மனிதனிடம் சென்று கேட்டார், சகோதரா, 3 இரவுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் வந்து சொல்கிறார்கள், நீ சொர்க்கத்தில் அவர்களின் அயலவனாக இருப்பாய். நீ என்ன செய்தாய்? உனது செயல் என்ன? இந்த பாக்கியம் உனக்கு எப்படி கிடைத்தது? அந்த மனிதன் முதலில் தயங்கினான். பின்னர் ஒரு நீண்ட கதையை சுருக்கமாக சொன்னான். அவன் கூறினான், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன். அவளது தந்தை ஊரில் மிகவும் மதிக்கப்பட்டவர். திருமண இரவில் அவள் படுக்கையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். நான் நினைத்தேன், ஒருவேளை ஆணுடன் முதல் முறையாக நெருங்குவதற்கு வெட்கப்படுகிறாள் என்று. நான் அவளிடம் பயப்பட வேண்டாம், நாம் பொறுமையாக பழகிக்கொள்வோம் என்று சொன்னேன். ஆனால் அவள் சொன்னாள், அதுவல்ல, நான் சீனாவில் கர்ப்பமாக இருக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் என் உலகம் இடிந்துவிட்டது. என்ன செய்வது? அவளை பற்றி வெளியே சொன்னால் அவளது குடும்பத்தின் மானம், அவளது தந்தையின் மரியாதையெல்லாம் பறிபோய்விடும். நான் சிந்தித்தேன், என் சொந்த பாவங்களை பற்றி யோசிக்கிறேன். அல்லாஹ் என் பாவங்களையும் அவளது பாவங்களையும் மன்னிக்கட்டும். இந்த இரகசியத்தை மறைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவளை வீட்டில் ஒரு தனி அறையில் தங்க வைத்தேன். பிரசவ நேரம் வந்தபோது அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். நான் அந்த குழந்தையை எடுத்து மஸ்ஜிதுக்கு எடுத்து சென்றேன். வேண்டுமென்றே தாமதமாக மஸ்ஜிதுக்கு சென்று குழந்தையை அங்கு வைத்தேன். தொழுகை முடிந்தவுடன் மக்கள் குழந்தையை கண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், யாரோ இந்த குழந்தையை இங்கு விட்டுவிட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் முன்னே வந்து என் மனைவிக்கு எப்போதும் ஒரு அனாதையை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. இந்த குழந்தையை நாங்கள் வளர்ப்போம் என்று சொன்னேன். நான் அந்த குழந்தையை என் மனைவியிடம் திருப்பிக் கொடுத்தேன். அவளிடம், இந்த இரகசியத்தை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இந்த குழந்தையை நம் மகனைப் போல வளர்ப்போம் என்று சொன்னேன். அதைத்தான் செய்தேன். அந்த மனிதன் தொடர்ந்து, பிறரின் பாவங்களை மறைத்து உன் சொந்த பாவங்களை பற்றி சிந்தி. அல்லாஹ்வின் பரிசை விரும்பினால் பிறரின் குறைகளை பார்க்காதே. உன்னை நீயே கவனி. மக்களை நியாயந்தீர்க்காதே. அவனது பேண்ட் குறுகியது, தாடி மழித்தவன் தாடி ஒழுங்கு செய்தவன் என்று யாரையும் தீர்ப்பிடாதே. உன் வேலை மக்களை தீர்ப்பிடுவது இல்லை. யாராவது இஸ்லாமுக்கு எதிராக ஏதாவது செய்வதாக தோன்றினால் ஒரு நல்ல அறிவுரையை மென்மையாக கொடுத்து இரகசியமாக மறைத்து முன்னேறு. நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது? பிறரின் பாவங்களை மறைத்து உன் குறைகளில் கவனம் செலுத்து. அல்லாஹுவின் பரிசு அதுதான். ஒரு சாதாரண மனிதனால் ஒரு பெரிய செயலின் மூலம் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அயலவனாக முடிந்தது. நாமும் இதை பின்பற்றலாம்.